வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்னைக்கு நம்ம மட்டன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சூப்பரான சைட் டிஷ். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் 250 கிராம் மட்டன் பீசஸ் எடுத்திருக்கேன். இந்த மட்டன் பீசஸை நம்ம ஒரு ப்ரெஷர் குக்கருக்கு மாற்றிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டுங்க. இது கூட 1 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ப்ரெஷர் குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 6 விசிலுக்கு வேக வச்சிடலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா செட்டில் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம மட்டன் பீசஸ்லாம் சூப்பராக வெந்திருக்கு. ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானது ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறமா 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதை லைட்டாக கலந்து விட்டுருங்க. இது கூட 1 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெங்காயத்தை கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட மட்டன் பீசஸை அந்த சூப்போட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போயிடணும். இப்போ இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இன்னொரு 2 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ 2 மினிட்ஸ் ஆயாச்சு. தண்ணி எல்லாம் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆயிடுச்சு. நம்ம மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருக்கு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே சேர்த்துருங்க. இதை நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். இது ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸ் கூட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.